நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நாள் முடிஞ்ச விலையை விட கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே 100, 125 பாயிண்ட், 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து ஒரு ஃபாலிங் கொடுத்துருக்கு. அங்கேருந்து தொடர்ந்து இறங்கியிருக்கு. அப்படி இறங்கின மார்க்கெட்டு 1 மினிட்டில் 2 டவுன் ட்ரெண்டுமே ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு ஒரு அப் ட்ரெண்டாகவும் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாகவும் மாறுது. அதுக்கு பிறகு மறுபடியும் மார்க்கெட்டு 2 சூப்பர் ட்ரெண்டும் டவுனாக மாறுது, இடையில 1 அப்பாக மாறுது. ஸோ மெஜாரிட்டியாக ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் 2 சூப்பர் ட்ரெண்டும் டவுனாகவோ இல்லை 1 டவுனாகவோ வச்சுருக்குது. அதுக்கு பிறகு ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டைமில் அப்புக்கு போகுது. சரி, அதுலேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அப்படியும் இல்லாமல் மறுபடியும் கீழே டவுனுக்கு கொடுக்குது. அதுவும் ரெண்டுமே டவுனுக்கு கொடுக்குது. இப்படி மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டும் டவுன் கொடுக்கும்போது 1 மினிட்டில் ஹெவியாக ஒரு ஃபால் ஆகுது. அந்த ஃபாலிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே கேண்டில்லையோ, அதாவது 1 மினிட்லேயோ இல்லை ஒரு 2 கேண்டில்லையோ 2 மினிட்லேயோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஒரு 150லேருந்து 175 பாயிண்ட் கிட்ட. இப்போ அதை கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேண்டிலுடைய லோ 565, ஹை 700, கிட்டத்தட்ட ஒரு 135, 140 பாயிண்ட் இந்த கேண்டில். அதை 135 வச்சுட்டா கூட அடுத்த கேண்டிலுடைய ஹை 570, லோ 440. இங்கேயும் அதே அளவுக்கு ஒரு 125 பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. இந்த 2 கேண்டிலும் சேர்ந்து சராசரியாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 250லேருந்து 260 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக மாறுது. சரி, டவுன் ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, மார்க்கெட்டு ஒன்று அப்படியே மறுபடியும் காலையிலேருந்து எப்படி சைட்வேஸில் இருந்ததோ ஒரு லாங் டைம் அதேமாதிரி இருக்கும், இல்லை இன்னும் இறங்கும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அப்படி இல்லாமல் இந்த 47,440க்கு பக்கத்தில் ஒரு பிவட் பாயிண்ட் உண்டு. அந்த பிவட் பாயிண்ட்டை டச் பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸ் எடுக்குது. ரிவர்ஸ் எடுக்கிறது எவ்வளோ பாயிண்ட் இறங்கிச்சோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 பாயிண்ட்டு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதே அளவுக்கு மறுபடியும் மேலே போகுது. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு டிக் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு 2 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய ஃபால் கொடுக்குறது, அடுத்தடுத்து தொடர்ந்து டவுனுக்கு போகலை, இல்லை சைட்வேஸும் போகலை, ஒரு யூ டர்ன் அடிக்கலை, இம்மிடியேட்டாக ஒரு வி ஷேப்புக்கோ இல்லை ஒரு டிக் மார்க்குக்கோ மாறுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஸ்பாட்டில் உட்காந்து பண்ணணும், ஆல் டைம் ஃப்ரேமும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி வச்சு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தயக்கம் இருந்தால், ஏதோ ஒரு இடத்துல புரியலை, அந்த இடத்துல என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டர் போடாதீங்க. இப்படி எந்த இடத்துலையும் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அடுத்து ஏற்றலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது. இந்த மாதிரி வாய்ப்புகள் அமைகிறது இது நம்ம பார்க்குறது கஷ்டம். அதுக்காக தான் இதை
ஒரு பதிவு பண்ணி வைக்கணுங்கிறக்காக அந்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இன்னும் நிறைய குழப்பம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷத்து வீடியோவாக கூட போடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு இதை வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டுக்கிறேன். அதை வேணால் ஒரு பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வேணால் போட்டு விட்றேன். அதையும் பார்க்குறவங்க பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசம் ஆசிலேட்டரும் வேறு மாதிரி இருக்கும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும். அது டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்துருப்பேன். சூப்பர் ரெண்டும் வேறு மாதிரி இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான். ஷேர் மார்க்கெட்டு இறங்குற மாதிரி அதே வேகத்தில் ஏறும். பொதுவாக வந்து நான் வந்து 3 சொல்வேன். யூ ஷேப்பில் மார்க்கெட்டு மேலே போகும், வி ஷேப்பில் மார்க்கெட்டு மேலே போகும், டபுள் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. இது வந்து புதுசாக ஒரு டிக் மார்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கான பதிவு இது. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.